ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலேருந்து குரூப் 4க்கான ஆல் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த ஓஎம்ஆர் சீட்டில் என்னென்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட் ஷீட். இப்படி தான் இருக்கும் ஓஎம்ஆர் சீட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கறதுல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பகுதி 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த நேரத்தில் பார்ட் 1 சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பிரிவில் நீங்கள் யூஸ் பண்ணுற பேனா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பென்னு தான் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் அது தவிர்த்து வேறு ஏதோ பேனா எதுவும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஷீட் வந்து ரீட் அவுட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஆன்சர்ஸ் கரெக்டாக இருந்தாலும் கூட உங்களுடைய ஆன்சர் வந்து சிஸ்டம் வந்து ரீட் பண்ணாது. ஓகேங்களா? இதான் பார்த்தீங்கன்னா பகுதி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கே தான் நிறையா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நீங்கள் தான் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே பால் பாயிண்ட் பென், பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்ட் 2ல உங்களுடைய சீரியல் நம்பர் வந்துடும். இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோஸ் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகி வந்துடும். உங்களுடைய பேர்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா, ஆல் டிக்கெட் இருக்க நம்பரும் இதில் இருக்க நம்பரும் கரெக்டாக இருக்கா ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ண விடுவாங்க. 5 to 10 மினிட்ஸ் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் ஃபஸ்ட் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்டர்ஸ் ஓகேங்களா, நீங்கள் எங்கே சென்டர் எழுதிங்களோ அந்த சென்டர் பேர் தெளிவாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென்யூ. ஓகேங்களா, நீங்கள் என்ன டேட்டில் எழுதுறீங்க எக்ஸாமு, காலையில் எழுதுறீங்களா மத்தியானம் எழுதுறீங்களா எல்லாமே அதில் வந்து வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செஷன் 2 ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே கரெக்டாக இந்த இடத்துல ஷேட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 ஷேட் அவுட் பண்ணுறீங்க, உங்களுடைய ஆன்சர் புக்லெட் நம்பர் வரும். அதில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் இந்த இடத்துல மேலே எழுதிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷேட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் ஆளில் வராங்களா இன்விஜிலேட்டர், அவங்க பார்த்துட்டு தான் உங்களோட சயின்ஸ் இங்கே வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஷன் 3 ஓகேங்களா, பிஃபோர் த இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா, நீங்கள் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் கையெழுத்து வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ஆல் இன்விஜிலேட்டர் வந்து கையெழுத்து போடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே 64 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 64 கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏல எத்தனை கொஸ்டின் எழுதிருக்கீங்க, பியில் எத்தனை கொஸ்டின் எழுதிருக்கீங்க, சியில் எத்தனை கொஸ்டின் ஷேட் அவுட் பண்ணியிருக்கீங்க, டியில் எத்தனை கொஸ்டின் ஷேட் அவுட் பண்ணியிருக்கீங்க, ஈல எத்தனை கொஸ்டின் ஷேட் அவுட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி மீதி இருக்க ரெண்டுலேயும் நீங்கள் கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து வைக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆல் இன்விஜிலேட்டர் வந்து கையெழுத்து போடுவாங்க, சிக்னேச்சர் ஒன்லி. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் ஆல் இன்விஜிலேட்டர் உங்களோட ஓஎம்ஆர் சீட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட் எப்படி ஷேட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா ஒரு டெமோ மாதிரி, இந்த இடத்துல உங்களோட நம்பர் வந்து ஃபுல்லாக வந்து சர்க்கிள் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிக் அவுட் பண்ணிங்கனாவோ நீங்கள் கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி டிக் அவுட் வந்து பண்ணக்கூடாது, இன்ட்டு போடக்கூடாது, புள்ளி இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே கொடுத்துருக்கிறது ஆர்டரைஸாக தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் இந்த ஃபார்மில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். இங்கே ஓஎம்ஆர் சீட்டில் 2ம் ஆல் இன்ஜினேட் ஒரு புக் மாதிரி கொடுப்பாங்க, அதில் ஒரு சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த 3 சிக்னேச்சரும் நீங்கள் கரெக்டாக போடுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட ஓஎம்ஆர் சீட்டில் உங்களோட ஆல் டிக்கெட் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, உங்களோட பேர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அந்த புக்லெட் இருக்க நம்பர் நீங்கள் அதில் சேட் பண்ணுறது கரெக்டாக சேட் பண்ணியிருக்கீங்களான்னு ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸாக ஓஎம்ஆர் சீட்ஸ் நிறைய பேர்த்துக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கூடயே இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் த ஓஎம்ஆர் சீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோட்டோஸ், நேமு, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சப்ஜெக்ட் பேர், வென்யூ எல்லாமே கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் பியில் வந்து பார்த்துக்கோங்க, டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஏதோ இன்கரெக்டாக இருக்கா ரிப்போர்ட் பண்ணுங்கள் ரூமோட இன்விஜிலேட்டர்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே பால் பாயிண்ட் பென்னில் தான் யூஸ் பண்ணணும், ஷேட் அவுட் தான் பண்ணணும், எதுவுமே அந்த ஆன்சர் ஷீட்லேயோ புக்லெட்லையோ எதுவும் நீங்கள் வந்து எழுதக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுட் பி நாட்ஸ் சிக்னேச்சர் எனி ஒன் இன் பார்ட் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டினுக்கே பார்த்தீங்கன்னா 2 ஷேடோ மார்க் எடுத்து நீங்கள் ஷேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அது ராங் ஆன்சராக தான் போய் முடியும்.
ஓகேங்களா. அதனால ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஒரு ஷேடோ மார்க் தான் பண்ணியிருக்கணும். அதனால அந்த கொஸ்டின்ஸ் ஷேடோ பண்ணிருக்கீங்களா பண்ணலையான்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக பார்த்து வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.